வணக்கம் டெய்ஸி விலாக் தமிழ். இன்றைக்கி நம்முடைய சேனலில் 2 கட்டு ஒயர் வச்சு கிராஸ் கட்டுகளை லஞ்ச் பேக் எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நான் இது மாதிரி மேலே பாருங்கள் 6 ஒயரு, இந்த பக்கம் 6ல் 8 ஒயரு 2 ஜாயிண்ட் ஆகி ஒரே இடத்துல முக்கோணமாக அது ஒரு டிசைனாக வந்திருக்கு. அதுக்காக நான் ரெட் கலர் ஒயர் 28 ஒயரில் 9 அடியில் 28 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே க்ரீனில் 24 ஒயரு 9 அடியில் இது ரெண்டையும் கட் பண்ணி வச்சாச்சு. கட் பண்ணிவிட்டு இப்போ ஒவ்வொன்றும் 2 ஒயராக எடுத்து ஒவ்வொரு தனித்தனியாக நாட் போட்டு வச்சுக்கணும். இப்போ இதில் 24 இருக்குது, ரெட் கலரில் 28 இருக்குது. ஒன்பது அடி இருக்குது. இப்போ ஒவ்வொரு ஒயராக எடுத்து 2ஆக மடிச்சுக்கலாம். 2ஆக மடித்து பாக்ஸ் நாட் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ஒயரு மடித்து அதுக்கு மேலே இன்னொரு ஒயரையும் 2ஆக மடித்து சரிசமமாக மடித்து பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். அடியில் இருக்கிற ஒயரை தூக்கி மேலே மேலே 2வது மடித்து வச்சு இல்லைங்களா, அதே மாதிரி இந்த மேலே இருக்கிற அடியில் மேலே வச்சு இல்லைங்களா, அந்த ஒயரையும் அடியில் இருக்கிற ஒயர் எடுத்து ஒன்று மேல் பக்கமாக ஒன்று சைடில் வரணும். கவனித்தாலே தெரியும். போட்டு ஒன்று ஃபஸ்ட்டு லைட்டாக இழுத்துவிட்டு அப்புறம் மேலே இழுத்துக்கலாம். அப்படி இப்படி இழுத்து 2ஐயும் சரிசமமாக, 2னா 4 ஒயர் இருக்குது இல்லைங்களா, இப்போ இந்த 4 ஒயரும் சரிசமமாக இருக்கணும். இப்போ சரி பார்த்துக்கலாம். இப்போ ஒன்று மேலே ஒன்று கீழே இருக்குது, அதை அப்படியே எடுத்துக்கிட்டு மேலே நாட் போட்டிருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல சரி பண்ணிக்கணும். இப்போ அதே மாதிரி எல்லா ஒயர்லேயும் இதே மாதிரி நாட் போட்டு தனியாக வச்சுருக்கோம். இப்போ தனித்தனியாக பிரித்து வச்சுக்கலாம். இப்போ தனித்தனியாக பிரித்து வச்சுக்கலாம். இப்போ நான் 2 நாட் எடுத்திருக்கேன். 2 நாட்டும் பாருங்கள் இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு பாருங்கள், இந்த இடத்துல நான் கை பிடிச்சிருக்கேன் இல்லைங்களா, அதை அந்த இடத்துல மறுபடியும் பாக்ஸ் நாட் போடணும். அப்படியே எந்த இடத்துல கிராஸாக வருதோ அந்த இடத்துல பாக்ஸ் நாட் போட்டுக்கணும். முன்னாடி நம்ம 2ஐயும் சேர்த்து போட்டோம், அதே மாதிரி இங்கே மேலேயும் 2 ஜாயிண்ட் ஆகி கிராஸாக வருது இல்லைங்களா, அந்த கிராஸாக வர 2 ஒயரையும் நாட் போட்டுக்கணும். அதே மாதிரி கீழ் சைட்லேயும் போட்டுக்கலாம். ஒயர் நல்லா இழுத்து விட்டு நாட் நல்லா டைட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், கீழே கிராஸ் ஆகிருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்து இதே மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம 2 நாட்டில் இப்போ 2 ஜாயின் பண்ணுறப்ப 4 நாட்டை வந்துச்சு. இப்போ அடுத்த கலர் எடுத்துக்கலாம். அடுத்தது க்ரீனு. நம்ம 28 ஒயர் நம்ம கட் பண்ணியிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ரெட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அதே மாதிரி தான் முன்னாடி எப்படி வச்சோமோ அதே மாதிரி வச்சு இந்த மேலே கிராஸ் 2ஐயும் ரெட்டும் க்ரீனும் 2 ஜாயிண்ட் ஆகுது இல்லைங்களா, அதில் நம்ம மறுபடியும் நாட் போட்டுக்கணும். இதையும் நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பாருங்கள், கீழே கை பிடிச்சிருக்கேன் இல்லைங்களா, கிராஸ் ஆகிறது கீழே அப்படியே திருப்பி மறுபடியும் அதே மாதிரி பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வச்சு மறுபடியும் அதே க்ரீன் கலர் நாட் எடுத்துக்கலாம். தனித்தனி தான் போட்டு வச்சுருக்கோம் நம்ம. இப்போ மீண்டும் பாருங்கள், இதே மாதிரி வச்சு கிராஸ் ஆகிற 2 ஒயரையும் ஜாயின் பண்ணணும். ரெண்டு நாட்டையும் நல்லா ஒன்றா சேர்த்து வச்சு நாட் போடணும். இல்லைன்னா நம்ம கூட முழுசாக போட்டு முடிக்கிறப்ப ரொம்ப லூஸாக கூடையை பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் ஒவ்வொரு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி நாட்டை நம்ம ஜாயின் பண்ணுறப்ப நல்லா டைட்டாக போட்டுக்கணும். போடுறப்பையும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாட்டை நல்லா டைட் பண்ணிக்கணும். ரொம்பவும் இழுக்கக்கூடாது, ரொம்பவும் லூஸ் இருக்கக்கூடாது. மீடியமாக அப்படியே அந்த நாட்டை நம்ம அழுத்தி பார்த்தாலே தெரியணும், நல்லா டைட்டாக இருக்கணும். அந்தளவுக்கு நம்ம இழுத்து போட்டுக்கணும். இப்போ இதே மாதிரி நம்ம போட்டு வச்சுருக்கிற எல்லாத்தையும் இப்போ 2 ஒயர் போட்டு 2 4 வந்துருச்சு. அதே மாதிரி அடுத்தது ரெட் கலர் சேர்த்துக்கலாம்.
இப்போ இதே மாதிரி மாற்றி மாற்றி போட்டு பாருங்கள், ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ கடைசியில் இந்த ரெட் கலர் வந்து இருக்கிற மீதி எல்லாத்தையும் சேர்த்து ரெட்டுலேயே ஃபஸ்ட்டு ரெட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்தது முடிக்கிறப்பையும் அதே ரெட்டில் வந்து முடிக்கணும். அப்போ தான் வந்து அந்த மேலே நம்ம வந்து முக்கோண ஷேப்பில் 2 பக்கமும் ஜாயிண்ட் ஆகி வரப்போ நம்ம மேலே வந்து இந்த பக்கம் 4 லைன், அந்த பக்கம் 4 லைன் சேர்த்து 8 லைன் வந்து முக்கோண ஷேப்பில் வரும். நமக்கு அது தேவையில்லை, ஒரே மாதிரி வேணும்னா நம்ம 2 ஒயரும் ஒரே அளவு கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ போட்டு முடிச்சிட்டோம். இது வந்து ரொம்ப சிம்பிள். அதாவது எப்படி கோலம் போடுறது வந்து நம்ம இந்த சந்து புள்ளி வச்சு போடுவோம் இல்லைங்களா, அந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா இந்த கூடை போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுன்றது நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள், போட்டு முடிச்சாச்சா, ஒரு லைன் போட்டோம். இப்போ அந்த ஒவ்வொரு நாட்டை வச்சு ஜாயின் பண்ணுறப்ப 2 லைன் வந்துச்சு. இப்போ பாருங்கள், 2 கிராஸ் ஆகி வருது இல்லைங்களா, இந்த கிராஸில் தான் நம்ம போட்டு வரணும், நாட் போட்டுட்டு வரணும். இப்போ ஏற்கனவே வந்து இப்போ ஒரு லைன் நம்ம ஜாயின் பண்ணணும், அதிலே வந்து இப்போ 3 லைன் கணக்கு வந்துருச்சு. இப்போ அடுத்தது வந்து இப்போ பாருங்கள், அந்த கீழே அப்படியே நம்ம இந்த சந்தில் ஒயர் வந்து ஜாயிண்ட் ஆகி வருது இல்லைங்களா, அதிலே வந்து இன்னும் 4 லைன் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம 2 கட்டில் போடுறதுனால ரொம்ப அகலம்லாம் வைக்க முடியாது. அகலம் வந்து ஒரு 9 இருந்தால் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் வந்து மேலே நம்ம போடுறப்ப கரெக்டான அந்த ஹைட்டு வரும். இல்லைன்னா வந்து ரொம்ப வந்து அந்த ஒயர் வந்து பத்தாமல் போயிடும். அதனால் வந்து கரெக்டாக அந்த நம்ம லஞ்ச் பேக்குன்றப்ப நம்ம பாக்ஸு வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு நல்லா ஃப்ரீயாக கிடைக்கும். அவ்வளோதான் இது. இல்லை நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி கிராஸ் ஆகி வர இடத்துல இதை அப்படியே போட்டுட்டு வரலாம். ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். ஒயர் எங்கெல்லாம் கிராஸ் ஆகி வருதோ அந்த இடத்துல நம்ம நாட் போடணும், வேறு எங்கேயும் மாற்றி போட்டுறக்கூடாது. இப்போ அதே மாதிரி போட்டுட்டு வந்துடலாம். அதே மாதிரி போட்டுட்டு இப்போ அடிபாகம் முழுசாக போட்டு முடிச்சாச்சு. இது வந்து அப்படியே வந்து இப்போ பாருங்கள், சுருண்டு தான் வரும். இப்போ அந்த ஃபஸ்ட்டு லைன் நம்ம பூ வந்து ஜாயின் பண்ண இல்லைங்களா, அந்த லைனோடு சேர்த்து கீழே வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் 6 லைன் வருது. இப்போ வந்து கார்னர் வந்து நம்ம மூலையில் 4 மூலையிலையும் வளைக்கணும். அதனால் வந்து இந்த லாஸ்ட்டு 2 லைன் இருக்குது இல்லைங்களா, அந்த 2 லைன் ஒயரை வந்து அப்படியே எடுத்து நாட் போட்டுக்கலாம். இந்த இடம் பாருங்கள், முக்கோண ஷேப்பில் வரணும். அந்த நாட்டுடைய அந்த ஹோல்ஸ் வந்து முக்கோண ஷேப்பில் வரணும். அடுத்தது பாருங்கள், அதே மாதிரி தான் இந்த கடைசி 2 லைனில் கிராஸ் ஆகி வருது இல்லைங்களா, அதில் வந்து நாட் போட்டுக்கலாம். கடைசி 2 லைன் இதை போட்டு முடிச்சுட்டு அப்படியே அதுக்கு அடுத்த ஆப்போசிட் சைடும் இதே மாதிரி போட்டுக்கணும். கீழ் சைடில் போடக்கூடாது, இந்த சைடு மேலே தான் வந்து போடணும். இது
இந்த ஜாயின் பண்ணுறப்பே தெரியும் முக்கோண ஷேப்பில் வந்துச்சுன்னா நம்ம செஞ்சது நம்ம போட்டது வந்து கரெக்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்தது 4வது நாட். இப்போ போட்டு முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், அந்த க்ரீன் கலர் ஒயர் இருக்குது இல்லைங்களா, இப்போ போட்டோம் பாருங்கள், அதை அப்படியே கொண்டு வந்து மேலே போட்டுட்டு வந்துடலாம். இப்போ அப்படியே போட்டுட்டு வந்து இப்போ வந்து அதை அப்படியே விடலாம். விட்டுட்டு இப்போ பாருங்கள், நம்ம வழக்கமாக போட்டோம் இல்லைங்களா, நல்லா அகலமாக இருக்கிற பகுதியில் இதே மாதிரி ஒயர் வந்து கிராஸ் ஆகிற இடத்துல அப்படியே நம்ம நாட் போட்டுக்கிட்டலாம். ரொம்ப ஈஸி தான் இது, கவனித்தாலே தெரியும். இதே மாதிரி நல்லா கிராஸ் ஆகிற இடம் எல்லா இடத்துலையும் கூடையே நம்ம அப்படியே போட்டுட்டு வந்துடலாம். இப்போ போட்டு வந்து பாருங்கள், இந்த முன்னாடி நம்ம கார்னர் வளைச்சி இல்லைங்களா, அதில் பாருங்கள் இதே மாதிரி வந்திருக்கு. நம்ம அப்படியே நம்ம ஏணிப்படி நம்ம ஏணி மாதிரியும் ஏறிக்கலாம். அது அப்படியே இந்த க்ரீன் கலர் ஒயர் இருக்குது பாருங்கள், அதை அப்படியே போட்டுட்டு வந்து அந்த ரெட் கலர் ஒயர் அப்படியே முடிச்சிக்கலாம். அதே மாதிரி அடுத்த சைடில் இருக்கிற அந்த மூலையில் இருக்குங்களா, அதே மாதிரி போட்டுட்டு வந்து இப்படி மேலே ஏறிக்கலாம். இல்லைன்னா நம்ம ஒவ்வொரு ஒயராக நம்ம கிராஸ் ஆகிற இடத்துல இருந்தும் போட்டுக்கலாம். இப்போ நான் போடுறேன் பாருங்கள், அதே மாதிரி தான். ரொம்ப ஒன்று நீட்டாகவும் ஒன்று குட்டையாகவும் அந்த மாதிரி போடக்கூடாது. இந்த மாதிரி போடுறப்ப ஒரு இடத்துல நிறுத்தி அந்த இடத்துல முடிச்சுட்டு மறுபடியும் கீழே வந்து அதே மாதிரி போட்டுட்டு வந்து எங்கே முடித்தோமோ அந்த இடத்துல முடிச்சுட்டு மீண்டும் அதே மாதிரி எடுத்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். அப்படி போட்டாலும் சீக்கிரமாக இந்த கூடையை வந்து நம்ம முடிச்சிடலாம். இப்போ நான் சொல்கிற மாதிரி தான் பாருங்கள். இப்போ போட்டு முடிச்சிட்டோமா, இப்போ அடுத்த லைனை அப்படியே எடுத்துக்கலாம். கீழேருந்து அப்படியே மேலே ஏறிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி 2 ஒயரும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல அப்படி அப்படியே போட்டுட்டு வரலாம். எப்படி போட்டாலும் சரி, இது ரொம்ப ஈஸி தான். ஏன்னா இது சுற்று ஒயர் கிடையாது இல்லைங்களா, அதனால் வந்து இந்த மாதிரி போடுறது ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம். இந்த கிராஸ் கட்டக்கூடிய வந்து இப்போ நான் சொன்ன இந்த 2 மெத்தட்லேயும் போடலாம்.
இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3-4 லைன் வந்து இங்கே போட்டிருக்கேன். இதே மாதிரி தான் இந்த கூடை முழுசாக நம்ம போட்டுக்கிட்டு வரணும். இப்போ முழுசாக போட்டு முடித்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒயரை வந்து சொருகிக்கணும். இப்போ அப்படியே வந்து இப்போ நம்ம அந்த சாதாரணமாக நம்ம போடுற நார்மல் நாட் போட்டு நார்மல் பேஸில் போடுற ஒயர் வந்து அப்படியே முன்னாடி ஆப்போசிட்டில் சொருகும். இதுவும் அதே மாதிரி தான். எப்படி நம்ம கூட போட்டோமோ அதே மாதிரி ஆப்போசிட்டில் சொருகணும். அது வந்து நம்ம மடித்து சொருகணும். இது வந்து அப்படியே வந்து ஒரு நாட்டு விட்டு அதே மாதிரி தான் நல்லா வந்து ஒயர் பாருங்கள், இது மாதிரி உள்ளே விட்டு நல்லா வந்து முடிச்சு வந்து நல்லா அந்த ஒயர் வந்து நல்லா அமர்ந்து வரணும். அந்த மாதிரி நம்ம பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சொருகிக்கணும். அதே மாதிரி கூட முழுசாக சொருகிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இந்த தூக்கிட்டு இருக்க ஒயரை அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா அதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக சொருகியாச்சு. சொருகின ஒயரை எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த 28 ஒயரில் இந்த ரெட் கலர் ஒயர் கட் பண்ண இல்லைங்களா, அது வந்து பாருங்கள் ஒரு இடத்துல மட்டும் நல்லா 2 பக்கமும் முக்கோண ஷேப்பில் அது ஒரு டிசைனாக வந்திருக்கு. இப்போ எல்லா ஒயரையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம கைப்பிடி போட போகிறோம். இந்த கைப்பிடி வந்து ஏற்கனவே போட்டுருக்குது. இப்போ நான் வந்து இதை நம்ம 2 பக்கம் ஒரே அளவுக்கு நாட்டு வந்து மெஷர் பண்ணி இதை போட்டுக்கலாம். நான் உள்ளே வந்து 4 அடியில் 4 ஒயர் வந்து கட் பண்ணியிருக்கேன். மெஷர் பண்ணி ஒயர் வந்து நம்ம அடையாளப்படுத்தி வச்சுருக்கேன். இப்போ இந்த 4 ஒயர் வந்து இந்த அடையாளப்படுத்தின ஒயரில் சொருகிக்கலாம். உள் ஒயரு மேல் ஒயர் வந்து நான் 9 அடி கட் பண்ணியிருக்கேன். மேல் ஒயர் வந்து 2 கலர்லையுமே 2 கலரில், அதாவது ரெட்டில் 2 ஒயரு, க்ரீனில் 2 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பக்கம் 2 ஒயர், அந்த பக்கம் 2 ஒயர். இந்த ரெட் கலர் ஒயரை வந்து அப்படியே இந்த ஒயர் இருக்கட்டும். அடுத்தது உள் ஒயரை வந்து நம்ம சரிப்படுத்திக்கலாம். ஒரே ஈவனாக இருக்கணும். இதை அப்படியே விட்டாச்சு. இப்போ மேல் ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை வந்து மேலே போட்டுக்கலாம். ஒரு லப்பர் பேண்ட் இருந்தால் கூட நம்ம வந்து இந்த ரெட் கலர் உள் ஒயரில் வந்து ஒரு லப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். புதுசாக போடுறவங்களா இருந்தால் போட்டுக்கலாம். இல்லைன்னா வந்து நம்ம ஒரு 2 லைன் போடுற வரைக்கும் கஷ்டம். அப்புறமா எல்லாம் ஒயர் ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சுன்னா உள் ஒயர் வந்து அது ஒரே மாதிரி வரும். நம்ம அதை ஈஸியாக போட்டுட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், ரெட் கலர் ஒயரும் க்ரீன் கலர் ஒயரும் ஒவ்வொரு ஒயரை தனியாக பிரிச்சுக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி டிசைன் வரும். இப்போ ரெட் கலர் ஒயர் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒயரை மேலே வச்சுட்டு க்ரீன் வந்து அடியிலேருந்து கொண்டு வந்து நம்மளுடைய லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து மேலே கொண்டு வந்துடணும். இப்போ அதே மாதிரி தான் க்ரீனை அடியிலேருந்து கொண்டு போய் இந்த 2 ஒயர் க்ரீனும் ரெட்டுக்கு நடுவில் கொண்டு வந்து மேலே கொண்டு வந்து அப்படியே எங்கேருந்து நம்ம கொண்டுட்டு போனோமோ அந்த சைடு கொண்டு வந்துடணும். 2 சைடும் அதே மாதிரி தான். இப்போ உள் ஒயர் வந்து எல்லாம் சரிப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னா ஒரு லப்பர் பேண்ட் போட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும். அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி இழுத்து பிடிச்சாவே அது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடணும். நம்ம அடுத்த ஸ்டெப்பு போடுறப்ப அது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கற்றுக்கிறவங்களாக இருந்தால் லப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி வச்சு நம்ம பின்னிக்கிட்டே வர வேண்டியது தான். இந்த இடத்துல போகிறப்ப நல்லா டைட் பண்ணிக்கணும். ஏன்னா டைட் பண்ணால் மட்டுமா அந்த இடம் வந்து எல்லாம் ஒயர்லாம் மேலே தூக்கிட்டு நல்லா இருக்காது. அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப அசிங்கமாக தெரியும். அதனால் வந்து இந்த இடத்துல போடுறப்ப நல்லா வந்து அது ஒயரெல்லாம் நல்லா இழுத்து பிடிச்சி நல்லா டைட் பண்ணிக்கணும். அப்படியே போட்டுட்டு வந்துடலாம்.
இப்போ போட்ட ஒயரை நல்லா ஒயர் வச்சு அது அந்த பின்னிட்டு வந்த மேல் ஒயரை வச்சு நல்லா ஒரு நாட் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கணும். பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக நல்லா இழுத்துக்கணும், டைட் பண்ணிக்கணும். லெஃப்ட் சைடில் வந்து 7 நாட் வந்து மெஷர் பண்ணி போட்டுச்சு. அதே மாதிரி தான் ரைட் சைடும். இப்போ இந்த இடத்துல ஒயரையெல்லாம் ஒன்றா சேர்த்து உள்ளே விட்டு இழுத்து இந்த ஒயரையெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து மேல் ஒயரை நம்ம பின்னிட்டு வந்தோம் இல்லைங்களா, அந்த ஒயர் தான் ஃபஸ்ட்டு சொருகணும். ஏன்னா அப்போ தான் வந்து ஒயர் கூட வந்து இந்த ஒயருடைய கைப்பிடி வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். மெதுவாக இழுக்கணும், இல்லைன்னா அந்த நாட்டுடைய ஒயர் அறுந்து போயிடுச்சுன்னா நம்ம இது வரைக்கும் போட்ட எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். இந்த மாதிரி முடிச்சு போட்டு இழுக்கிறப்ப மெதுவாக இழுக்கணும். எல்லாத்தையும் சொருகிக்கலாம். அதே மாதிரி 2 பக்கமும் கைப்பிடி போட்டு சொருகிக்கலாம். அந்த ஒயர் வந்து மேலே இந்த கைப்பிடி வந்து நம்ம தூக்கிட்டு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஒயர் கூட போட்டு விருப்பப்பட்டால் கட்டிக்கலாம். இப்போ எல்லாம் கூட எல்லாம் போட்டு முடித்து கைப்பிடியும் போட்டாச்சு. அடியில் தேஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக குமிழ் வந்து அடிச்சிக்கலாம். அடித்து விட்டு உள்ளே வந்து நல்ல ஒரு வெயிட்டான பொருளை வச்சு நல்லா தட்டி விட்டுக்கணும். அப்போ தான் வந்து கை உள்ள விட்டால் எதுவும் கிழிச்சு நம்ம கை கிழிக்காது. இது கிட்டத்தட்ட ஒரு 6 பின்னு வந்து இது மாதிரி குமிழ் வந்து அடிச்சிக்கலாம். அவ்வளோதான். பின்னெல்லாம் அடித்து நம்ம கைப்பிடியெல்லாம் போட்டு நல்லா ஃபினிஷ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். 2 கட்டில் நல்லா அழகான லஞ்ச் பேக் ஒயர் கூட வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெய்ஸி விலாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.